ஹரியானா தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ் வெற்றி, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இந்த முறை ஆட்சியில் உள்ள பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேதான் போட்டி நிலவுகிறது. இதற்காக இருதரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. அந்த வகையில் 90 இடங்களை கொண்ட ஹரியானாவில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் 46 இடங்களில் வெல்ல வேண்டும். அங்கு கடந்த 2014இல் ஆட்சியை பிடித்த பாஜக 2019இல் தக்க வைத்து கொண்டது. ஆனால் ஹரியானாவில் பாஜக இந்த முறை வெல்வது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஏனென்றால் ஹரியானா மக்கள் பாஜக மீது கடும் கோபத்தில் உள்ளனர். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் எம்எல்ஏக்கள் என 3 தரப்பு மீதும் கோபத்தில் உள்ளனர். மேலும் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு தவறாக கையாண்டதாக விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர். ஹரியானா என்பது அதிக விவசாயிகளை கொண்ட மாநிலமாகும். விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதத்தை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை. அதேபோல மல்யுத்த வீரர்களின் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு கையாண்ட விதமும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. பிரிஜ் பூஷனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் தங்கள் மண்ணின் மைந்தர்களை அவமானப்படுத்தியதாக மக்கள் நினைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஹரியானா முதல்வராக மனோகர்லால் கட்டால் இருந்த நிலையில் தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு அவரை நீக்கினார்கள். அவருக்கு பதிலாக ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முதல்வர் பதவி வழங்காமல் ஓபிசி பிரிவைச் சேர்ந்த நயாப் சிங் சைனிக்கு முதல்வர் பதவி கொடுத்ததும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக நாட்டிலேயே அதிகபட்ச வேலையின்மை இருக்கும் மாநிலங்களில் ஒன்றாக ஹரியானா இருப்பது மக்கள் கொந்தளிக்க ஒரு காரணமாக இருக்கும். இதை தவிர நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களும் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் டெல்லிக்கு அடுத்து ஹரியானா இருக்கிறது. இதுவும் பெண் வாக்காளர்களை பாஜகவிற்கு வாக்களிப்பதை தடுக்கிறது. இந்த நிலையில்தான் ஹரியானா தேர்தலுக்கு சில வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சியே அங்கு வென்று ஆட்சியை அமைக்கும். இருந்தாலும் கடைசி நேர பிரச்சாரம் மூலம் அதை மாற்ற முடியும் என பாஜக நம்பி வருகிறது. குறைந்தபட்சம் தொங்கு சட்டசபை அமைந்தால் கூட காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை தடுத்து விடலாம் என்றே பாஜக திட்டம் போடுகிறது. அது மட்டுமில்லாமல் ஹரியானா தேர்தலுக்கான வாக்குறுதிகளை சமீபத்தில் காங்கிரஸ் அறிவித்தது. அதில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அளிக்கப்படும், 300 யூனிட் இலவச மின்சாரம், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜகவும் ஹரியானா மாநிலத்திற்கான தனது தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறது. அதில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும், சிலிண்டர் ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கு வழங்கப்படும், அக்னிவீர் திட்டத்தில் ஹரியானாவைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணிகளுக்கான உத்தரவாதம் அளிக்கப்படும் உள்ளிட்ட அம்சங்களும் இடம் பிடித்துள்ளன. ஆனால் ஹரியானா தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே பாஜக தோற்பது உறுதி, காங்கிரஸ் அபார வெற்றி பெறும் என்று தேர்தல் ஆணையமே தற்போது அறிவித்து வரும் தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.